இருக்கு. நல்லா புதருக்குள்ளே போய் மறைஞ்சு உட்காந்திக்கணும். அப்போ தான் எழுதும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லாக எழுதலாம். கதையும் நல்ல கதையாக வரும். ஏன்னா நாம் எங்கே போய் உட்கார்ந்தாலும் யாராவது வந்துடுறாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணிடுறாங்கன்னு நம்மளால் கதையை எழுத முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த புதருக்குள்ளே போய் மறைஞ்சு உட்காந்திக்குவோம். வாடா ஆறுமுகம், வாடா 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 வாடா. சரியான இடம் பிடிச்சிட்டடா. ஓகே ஓகே, அருமையான இடம். இங்கே உட்காந்துருவோம். புதராக இருக்குது, யாருக்கும் தெரியாது. ஆமாம், அப்பா சூப்பரான இடம்டா ஆறுமுகம். நல்லா ஃபீல் பண்ணி எழுதுறா. நல்லா ஃபீல் பண்ணி எழுதுறா. ஓகேடா. நல்லா ஃபீல் பண்ணி எழுது. பவன் செல்வம், இன்னைக்கு நம்ம வாழைப்பழ கேம் விளையாடலாமாடா? சரி, என்ன ரூல்ஸ்? ரூல்ஸ் என்ன? ரூல்ஸ் நான் சொல்கிறேன். 2 பேரும் கண்ணை மூடிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணணும். நான் இந்த பழத்தை ஒளி வச்சுட்டு வந்துடுவேன். நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 2 பழம், மீதி இருக்கிறவங்களுக்கு 1 பழம். ஓகேவா? ஓகே, வாங்கப்பா நான் போய் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மனுஷங்கிட்ட ஒரு கட்டிங் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள படாத பாடுபட்டு பண்ணறக்கறி திங்கிறேன் நான். என் பொண்டாட்டி என்னடான்னா ஊரெல்லாம் நான் சொல்கிறான். அவளை இன்னைக்கு போய் பேசிக்கிறேன் நான். ஒரு மனுஷன் ஒரு கட்டிங் போடுறதுக்கே இல்லை. ஒரு நல்லது கெட்டதுன்னா போக முடியல. போனால் என்னை குறை சொல்கிறதே இவன் வேலையாக போச்சு. எத்தனை நாளைக்கு இவங்கிட்ட நான் ராபடி கொடுப்பேன். ஒரு குடிகாரனா இருந்து அவளை சரி பண்ண முடியலையேங்கிற வருத்தத்தில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ தெரியல. எப்போ பார்த்தாலும் வீட்லேயே குளிப்பூனை ஆட்டங்கிறான். வீட்டுக்கு வந்தாவே பொம்பளைங்க ஆம்பளைங்களை மதிக்கணும். மதிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ போய் பேசிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புருஷங்காரன் வெளியில் போனாவே அங்கே போய் குடிக்கிறான், இங்கே போய் குடிக்கிறான், பக்கத்து வீட்டில் குடிக்கிறான், அக்கா வீட்டில் குடிக்கிறான், குட்டி சவத்தில் குடிக்கிறான்னு ஊரே என் பேரை சொல்லி சொல்லி நாசபதி பண்ணிவிட்டான். ஏய், வீட்லயே நீ அடைஞ்சு கிடக்குறியா? என் பேரெல்லாம் ஊரில் சொல்லி என் பேரை கெடுத்துட்டு நீ வீட்டில் உள்ளக்கிறியா? பாடி வெளியே கொண்டாக்கி வாடி வெளியே. இன்னைக்கு 2ல் 1 உன்னை பார்க்குறேன். வாடி வெளியே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் பேசுறதெல்லாம் உனக்கு காது கேட்குதா இல்லையா? என்னடி துறக்காதியா இருக்கிற வீட்டை? அடியே, வீட்லயே உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறியா நீ? வாடி வெளியே. நானா உள்ள வந்தேன் உன்னை கொண்டு விடுவேன். நீயா வெளியே வந்துட்டீனா உயிர் தப்பிச்சிச்சு. வாடி வெளியே. என்னடி கதவு திறக்க மாட்டேங்கிற? வரியா இல்லை இப்ப வள்ளியா? துறடி கதவை. நீங்க 2ல் 1 பார்க்கணும். வாடி வெளியே. என்னடி உள்ள பண்ற? கதவு திறந்து வெளியே வாடி. நீங்க 2ல் 1 பார்த்தாங்க. நான் வாடி வெளியே. வாடிங்கிறேன். என்னடி வெளியே வரமாட்டேங்கிற நீ?
சார் 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 வணக்கம் சார். கோட்டர் போயிருந்தேன். என்ன சார் இந்த பக்கம்? இப்போ 2 ஆட்டுக்குட்டி வாங்கலான்னு வந்தேன். இதுக்கு மேலே வண்டி போகாது சார். வண்டியை நிறுத்திட்டு தான் போகணும். இல்லை 2 ஆட்டுக்குட்டி வாங்கலாம், முனியம்மன் கோயில் பண்டிகை. ஆஹா அது 2 ஆட்டுக்குட்டி வாங்கலான்ட்டு வந்தேன். சரி சார். இப்போ வண்டி போகாது அந்த வழியில். அங்கே போகாது சார். என் பிரச்சனை ஒன்று சார், என் பொண்டாட்டி எனக்கும். உனக்கு எப்பவும் குடிச்சு விட்டா கோட்டர் கோயந்தனுக்கு பிரச்சனை தான் சார். எல்லாம் ஒரு குவார்டர் வாங்குறதுக்கு, ஒரு குவார்டர் வாங்கி ஏமாத்தி குடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு பண்ணறக்கறி திங்குறேன் சார் நான். பின்ன என்ன ஒன்னே கோட்டர் குடிச்சா ரோட்டில் படுத்துக்கிறேன், இல்லைன்னா தரத்தில் படுத்துக்கிறேன், இல்லைன்னா வீட்டில் வந்து சண்டை போடுறதா உன்னுடைய வேலை. உழைப்பே தானே சார். குடிக்க அடிமையானவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க நீங்களே. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது சார். சார் என் பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வச்சுட்டு போங்க சார். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார். என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி பிரச்சனை தான் சார் பெரிய கவலையாக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போங்க எங்கே போனாலும் இதுதான். என்ன சார் பட்டுட்டோம். நீங்க அதிகாரிங்க தான் என் பிரச்சனையை தீர்க்க வைக்கணும். இது அதிகாரிக்கு சொல்றது கேட்டா தானே? ஏன் சார் நானும் கரெக்டா கேட்கறேன். ஒன்னே குடும்பம் கட்டுறது, ஒன்னே குடிச்சா கெடுது, இல்லை கூச்சா வச்சா கெடுது. ஆமா 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 ஆமா, அது உண்மைதான். உனக்கு குடினால உன் குடும்பம் கெடுது. உண்மைதான். நான் என்ன பண்ணட்டும், அடிமையாயிட்டேன். உனக்கு எத்தனை நாளைக்கு சொல்றது நான் குடிக்காத குடிக்காத? இல்ல சார். குடியை விட்டுறலான்னு விட்டுருவா. குடியை விட்டுருவாங்க ஒண்ணு. கூடி சீக்கிரம் கொண்டு போய் ஜெயில தான் விட போறாங்க. ஐயோ சார் அது வேண்டாம் சார். இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வச்சுட்டு போங்க சார். என்ன பிரச்சனைங்க? உள்ள பூந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறா சார். வரமாட்டேங்கிறா. என்ன வேணும்? துறக்கணுமா இல்லையா? ஒரு காடியாவது ஊற்றி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு காடி கூட ஊத்த மாட்டேன். எப்படி ஊத்துவாங்க? குடிக்காரங்க எப்படியா ஊத்துவாங்க? இல்லதான் நான் என்ன சார் அடிச்சா ஒரு ஆப் அடிக்கிறேன், அதுக்கு மேல பொட்டுனே சாப்பிடறதுல தான் என்ன கோட்டர் போயிருந்த சார். பஞ்சாயத்து என்னன்னு கேட்டிருந்து சார். சொல்லு, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. என் பொண்டாட்டி வீட்டுல போந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் சொந்தக்காரன், அவ சொந்தக்காரன் பூரா பேத்துக்கிட்டியும் குடிக்காரன் அங்க போய் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து குட்டிச்சவராக்கிட்டா சார். எத்தனை நாளைக்கு சார் இவகிட்ட நான் ராவடி கொடுக்கறேன் சொல்லுங்க சார். நீங்க அதிகாரிங்க. நீ குடிக்காம இருந்தேன்னா நம்மகிட்ட போய் சொல்லலாம். குடிச்சுட்டே ஆடிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம கேட்கறது? குடிப்பு அளவச்சுக்குமே சார். விட்டுறலான்னு இருக்கிறோம் சார். கொஞ்ச நாள் போனோம் தானே குட்டி விட்டுறலாம். சரி பரவாயில்ல. எங்க இருக்கிறாங்க அந்தம்மா? உள்ளையா? சார் வீட்டுல உள்ள இருக்கிறா. அவளா வெளியே வந்துட்டானா அவ தப்பிச்சா. ஆனா நானா உள்ள போயிட்டேன், அவளை கொல்லாத விட மாட்டேன் சார் நானு. இந்த பஞ்சாயத்து என்ன நீங்களே கூப்பிட்டு பாருங்க சார். இல்லைன்னா அவளை கொல்லாத விட மாட்டேன். சரி வா போய் வா. சரி என் குழப்பம் கிடைக்கிறதுக்கு இருக்கிறியா? இல்ல சார் அதிகாரிங்க நடத்தான் கூட வந்துட்டே இருக்கிறேன். பாப்பா சொல்றேன். நீங்க உள்ளே இருக்கிறாங்க உள்ளக்கற இந்த குடிகாரம் பேச்சுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. அது இருக்கத்தான் சார் செய்யும். அடுத்த ஒரு பொழப்பையும் கெடுக்கிறது, போறவன ஒருவனை பிடிச்சி வச்சுட்டு பொழப்பை கெடுக்கிறது. ஊடு கூட்டிருக்குது, அவனை கண்ணு தெரியுது தெரியலையா? அத கவனிக்கல சார் நானு. அதை பார்க்கல சார். உண்மையிலே அதான் குடிகாரம் கரெக்டா தான் காட்டுறேன். நீ ஊடு கூட்டு போட்டு நான் கவனிக்கல சார். என்ன கவனிக்கல? நான் பார்க்கல சார். ஊடு இப்பதான் சார் பாக்குறேன். ஊடு கூட்டு இருக்கும்போது உள்ள கொண்டாடி இருப்பாள் அவனுக்கு. சார் ஊடு பூட்டு போட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கவனிக்கல. ஏதோ மூட்டை பூட்டு போட்டு இங்கே வெளியில தான் போயிருப்பாள் சார். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க நேரத்தை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் சார். என்னை தயவு செஞ்சு நீங்க மன்னிக்கணும்.
இந்த நாளைக்கு ஏதாவது கூப்பிடு பட்டை முடிச்சு போடுறோம் பாரு. நீ குடிச்சுட்டு இதே பொழப்பா போச்சு உனக்கு. நான் அதிகாரிகளுக்கு பின்னாடி தான் உனக்கு நான் இப்ப இது சொல்றதுக்கு மத்தியம் பண்றதுக்கு ஒரு சரியா போச்சு எனக்கு. நான் எப்படியே உனக்கு பின்னாடி தான் வரேன், அதிகாரிகளுக்கு முன்னாடி நான் போறதே இல்லை. நேருக்கு முன்னாடி பாருங்க குடிச்சுட்டு கேளு தானே கிடக்கு. முன்னாடி தான் சார். சரி இந்த வண்டி பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா அன்னைக்கு சாவி தூக்கிட்டு போயிரு. ஐயோ ஐயோ கணக்கா இங்கே. ஆமா நம்ம இந்த ஆட்டுக்குட்டி 2 கடை இருக்குதான் பாத்துட்டு. சரி சார் வரேன். ஒரு கட்டிங் ஏதாவது இருக்கா சார்? வண்டியில கட்டிங் அப்புறமேட்டு கொண்டு வந்து தரேன், எடுத்துட்டு வா. அது சூப்பரா. வண்டி பாத்துக்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். எஸ்ஐ சார்கிட்ட வேற நம்ம அடிக்கடி நம்ம பஞ்சாயத்தை சொல்லி அவருக்கு வேற நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டோம், நிறைய நேரம். பாவம் அவருக்கு வேற நம்ம தொந்தரவு கொடுத்துட்டோம். என்ன பண்றது? நம்ம எப்போதும் இந்த எஸ்ஐ சார்கிட்ட திட்டு வாங்குறதே நம்ம பொழப்பா போச்சு. என் பொண்டாட்டி ஊட்ட சாச்சிக்கிட்டு வெளியே தான் போயிட்டால் ஆட்டுங்குது. சரி நாம் அப்படியே கொஞ்ச நேரம் போய் யோசிக்கிறாரே போதக்காரன்னு யோசிக்கிறாரே, வெளியில கிளம்பிட்டாரே, மத்தவங்க எல்லாம் உசாரா இருந்துக்கோங்க. நானும் இவனா அந்த மரத்தில் சாஞ்சி கண்ணை மூடி 10 முடிக்கு எண்ணுவோம். நீ அதுக்குள்ளார நீ போய் ஒளி வச்சுட்டு வந்துடு. நீ போய் பழத்தை ஒளி வச்சுட்டு வந்துடு. நாங்கள் அதுக்கப்புறம் போய் கண்டுபிடிப்போம். ஓகே ஓகே. என்ன செல்வம் ஒளிச்சிட்டியா? இந்த பக்கம் இருக்குமா இல்ல இந்த பக்கம் இருக்குமா? இந்த பக்கமா இந்த பக்கமா? கரெக்ட். வா இந்த பக்கம் போ. எங்க வச்சிருப்பான்? அங்கதான் இருக்கும். இந்த லூஸ் ஆறுமுகம் கதை எழுதும் போது தன்னைய மறந்து எழுதுவாங்க. ஆமாங்க, பாருங்களேன். இங்க அந்த விளையாட்டு சின்ன பசங்க வாழைப்பழ விளையாட்டுக்காக இங்க கொண்டு வந்து வாழைப்பழத்தை மாட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதை கூட கவனிக்காம இந்த ஆர்வக்கோளாறு ஆறுமுகம்
ஆறுமுகம் தன்னை மறந்து கதை எழுதிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த காட்டு வழியா ஒரு சிங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிங்கம் இவனை பார்த்துருதுன்னே வச்சுக்கோங்க. இவனை கடிச்சு திங்கலான்னு இவன் பக்கத்துல வந்து இவனை கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்னடா பிச்சுக்குது அப்படின்னு சொரிஞ்சிட்டு இவன் தொடர்ந்து கதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிங்கம் அசிங்கப்பட்டு இவனை திங்காமலே போயிடும். அந்த அளவுக்கு தன்னைய மறந்து கதை எழுதுவாங்க இந்த ஆர்வ கோளாறு ஆறுமுகம். வாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வந்துட்டாரு வந்துட்டாரு போதக்கார அண்ணன் வந்துட்டாரு வந்துட்டாரு. என் பொண்டாட்டி ஒரு சமார்த்தியம், ஊரெல்லாம் என் பேரையை கெடுத்து வச்சிருக்கிறா. இப்போ பாரு, அங்கங்கே திரிகிறேன், வயிறு கப்ப 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 கப்பன்னு எரியுது. நேரத்துக்கு நேரம் ஏதாவது ஒரு சோத்தை ஆக்கி போட்டுருந்தாலும் அந்த வயிறு இப்படி எரியுமா? நம்மளை குடிகாரன்னு கண்டுக்கிறதே இல்லை பொம்பளைங்க. என்ன என்னமோ ஒரு பொட்டலம் தொங்குது. இதில் வாழைப்பழம் யாரும் வச்சுட்டு போய்க்கிறாங்க, மகராசிரவங்க. பார்ப்போம். நமக்குன்னே பழத்தை மாட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அருமை 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 அருமை. எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டாரு வாழை பழத்தை போதக்கார அண்ணன் எடுத்துக்கிட்டாரு. எந்த புண்ணியவானோ இந்த பழத்தை வச்சுட்டு போய்க்கிறான். நமக்கு நம்ம பசி ஆத்துறதுக்கு இது நம்மளுக்கு உதவுது. ஏதோ பாவம் ஆடு மேய்க்கிறவன் மறந்து வச்சுட்டு போயிட்டான், அது நமக்கு இப்போ பயன்படுது. ஒரு பழத்தை உரிச்சு சாப்பிட்ருவோம். இந்த பழம் இந்த நாம்ப போட்ட தோலை நம்மளே வலிக்குட்டு காலே முறிஞ்சு போயிடும். எச்சரிக்காடி வைக்கணும். பாத்தீங்களா, இந்த போதக்காரரு வாழைப்பழத்தை தின்னு புட்டு தோலை இங்கேயே போட்டுட்டு போயிட்டாரு. இதையும் கவனிக்காம தன்னை மறந்து இந்த ஆர்வ கோளாறு ஆரம்பம் கதை எழுதிட்டு இருக்கிறான். ஆமாமா, அந்த விளையாட்டுக்கார பசங்க இவன் பக்கத்துல அவங்களோட வாழைப்பழ தோல் கடக்கிறத பார்த்துட்டாங்கன்னா இவனை தானே பிடிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்களா? சரிங்க. போதக்கார அண்ணன் குடிகார மண்ணு வாழைப்பழம் சாப்பிட்ட தெம்புல வாழைப்பழம் சாப்பிட்ட தெம்புல மறுபடியும் மனைவிய தேடி தேடி வீட்டுக்கு வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு. அடுத்து என்ன செய்ய போறாரு? பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, நாம் அப்படியே கொஞ்ச நேரம் போய் படுப்போம். எங்கேயோ மூட்டை சாத்திட்டு பூட்டை போட்டுட்டு எங்கேயோ வெளியே தான் போயிருக்கிறா. எங்கே போய்க்கிறான்னு தெரியல. சரி வரட்டும், அப்படியே கொஞ்சம் சாய்வோம். படுறா கோட்டர் கோயந்தா.
ஒரு வேளை பூட்டை பூட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாளா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா தூங்கினவன் திடீர்னு எந்திரிச்சு யோசனை பண்ணனா அந்த யோசனை உண்மையாக தான் இருக்கும். போய் பார்க்குறேன். பொட்டாட்டி ஏண்டி வீட்டை பூட்டு போட்டு உள்ள இருக்கிறியா நீ? இப்போ வரியா இல்லையா நீ? வர முடியுமா வர முடியாதா? வாடி வெளியே. ஒன்று அந்த கதவை சந்தரவா இல்லைன்னா இந்த கதவுலவா? பொருட்டு வரியா இல்லையா? நீ வல்ல பூட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துருவன். உள்ள வந்து உன்னை கொண்டு போடுவாய். பறந்துட்டு வெளியே வாடி. வெளியே வரியா இல்லையாப்பா? சார் 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 கொஞ்சம் இருங்க சார். வரேன் சார், கொஞ்சம் இருங்க சார். சார் சார் என் கூட்டுக்காரி உள்ளதான் சார் இருக்கிறா. ஒரு சத்தம் கேட்குது உள்ள. அப்படியா? ஆமா சார், ஒரு சத்தம் கேட்குது சார் வீட்டுல. கரெக்டா கண்டுபிடிச்சுட்டான். பூட்டு போட்டு உள்ளதாங்கிறான். அப்படியா? இல்லைன்னா ஒரு சத்தம் கேட்குமா? சரி, என்ன பண்ணலாம்? அது வந்து கொஞ்சம் பாருங்க சார். என்னத்த பாக்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறானே தெரியல சார். என்ன பண்ணலாம் சார்? நீங்க வந்து கொஞ்சம் கேளுங்க சார். என்னன்னு? அவன் என்ன உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறானே தெரியல சார். எப்படி தெரியும்? உள்ள சத்தம் கேட்குது சார். ஒரு சத்தம் கேட்குது. கொஞ்சம் வாங்க சார். அதை அந்த பிரச்சனை கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு போங்க சார். உள்ளதான் இருக்கிறான். ஏன் முட்டாட்டி புத்தி எனக்கு தெரியாதா? குடிக்காரா? காதல வாங்கிக்க குடிக்காரா? சொல்லுங்க சார். உங்க வீட்டுல உங்க வீட்டம்மா அங்க நான் ஆடு வாங்க போனல கிடையாது? ஆமா, அந்த காட்டுல தோட்டம் குத்திட்டு இருக்கிறாங்க சார். வீட்டுல தான் சார் இருக்கிறான். நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன் சார். உண்மையிலேயே வீட்டுல தான் இருக்கிறேன். சவுண்டு வருது சார். என் முண்டாட்டி விஷயம் எனக்கு தெரியாது இருக்கணும். சவுண்டு வருது சார். நீங்களா கூப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே வெளியே வந்துடுவோம். ஆனா நானா போயிட்டேன்னு வச்சுக்கா, அவளை கொல்லாத விட மாட்டேன். கொன்னா கொல்லுன்னு ஜெயிலுக்கு போறான்னா போ. நானா வேண்டாம் அடிச்சு என்ன சார் பண்ணட்டும்? எத்தனை நாளைக்கு தான் நான் சிரமப்பட்டுட்டோம். இப்ப நான் கூப்பிட்டா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவா சார். அந்த லட்சுமி அம்மா தானே உங்க வீட்டுல? ஆமா ஆமா, லட்சுமி. அந்த அம்மா அங்கதான் தோட்டம் குத்திட்டு இருக்கிறாங்க. நான் பேசிட்டு நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு நீ பண்ண அயோக்கியத்தனம்லாம் சொல்லிவிட்டீங்களா? என்ன சொல்லாம நம்ம ஊட்ட பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தா அது வேற நைட்ல வந்து அடிப்பா. அப்ப 2 குவார்டர் வாங்கி சரியா போயிடும். சரி, ஒன்று ஒரு கட்டிங் இருந்தா போதும். ஒரே ஒரு கட்டிங் போதும். சரி, வாங்கி சார். அவன் உள்ளதான் இருக்கிறான். நீங்க சொல்றதான் நான் நம்பவே மாட்டேன். நீங்க வேணும்னா கூட வந்து கூப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே உள்ளக்கிறா சார். அவளை காப்பாத்தணுங்கிறதுனாலதான் நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. உண்மையா இல்லையா சார்? சொல்றது பூரா போய் நினைக்கிறேன். ஆமா சார், உள்ளக்கிறா. அவளை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி சொல்றீங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாத. சொல்லுங்க. பேசிட்டு பாத்துட்டு தான் வந்திருக்கேன். போன் பண்ணி தட்டுமா? போடுங்க. அப்ப என்ன ஆகி போயிருப்ப நீ? பார்க்கலாம் சார். என்ன உள்ள வந்துச்சு சார்? என்ன சவுண்ட்? கொண்டாட்டி சவுண்ட். என்ன கத்திருக்கியாயோ? பூனைக்கு உள்ள கத்திருக்கு. கொண்டாட்டிக்கும் பூனைக்கு எனக்கு வித்தியாசமே தெரியாதா சார்? லட்சுமி அம்மா தானே உங்க? ஆமா. இரு, போன் பண்ணி தரேன். ஹலோ, யாரு? ராமகொண்டரா? ஆட்டுக்காரர் தானே? ஏப்பா அந்த லட்சுமி அம்மா கிட்ட கொஞ்சம் போன கொடு. கொஞ்சம் அவங்க வீட்டுக்காரர் குடிச்சுட்டு பெரிய ராவடி பண்ணிட்டு இருக்கிறாப்பே. அந்த தோட்டம் குத்திட்டு இருக்குதுல்ல லட்சுமி அம்மா, அந்த அம்மாட்ட கொஞ்சம் போன கொடு. ஏம்மா, அம்மா லட்சுமி அம்மா, இந்த பாரு உங்க கணவர் பாரு என்ன அயோக்கியம் பண்ணிட்டு குடிச்சுட்டு வீட்டில் இந்த பூட்டை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறாரு, தூக்கு போடுற மாதிரி. பாருங்க, கொஞ்சம் பேசுங்க உங்க கணவர்கிட்ட. பேசியா ஏண்டி ஊரெல்லாம் போய் அவன் அங்க குடிக்கிறான், இங்க குடிக்கிறான், அங்க உட்காந்துட்டு இருக்கிறான், இங்க உட்காந்து என் பேரையே பூரா கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி விட்டு நீ போய் தக்காளி செடி கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஏண்டி வாடி, உடனே பரப்பிட்டு வாடி வீட்டுக்கு வாங்க, நான் பேசிக்கிறேன் வாடி. சரி தங்கம். பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி? அந்த பவனே எங்கடி இருக்கிற? செடி கொத்திட்டு இருக்கிறியா?
என்னடி இங்க மூடு பூட்டு போட்டு உள்ள இருக்கிறன்னுட்டு நான் இந்த சார் கிட்ட பெரிய தொந்தரவு பண்ணி அவரை வேற பஞ்சாயத்துக்கு இழுத்து விட்டேன். அப்படியா? சரி போவனே. திட்டாது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன இன்னும் தப்பா நினைச்சுக்குவாங்கடி. சரி நீ என்ன சொல்றிய அதை கேட்கற. சரி நான் தான் தப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா தங்கம், நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா தங்கம். சரி நீ என்ன சொல்றிய அதை கேட்கறமா. சரி போவனே. என்னையா போனுந்தாங்க சார். போனுந்தாங்க என்னையா பேசுன? நான் சொன்னது என்ன கேட்டியா? நீ நம்ப மாட்டேன் போச்சு சார். நீங்க சொன்னது சரியா இருக்குது சார். எங்க போனாலும் என் ஆபத்தை காப்பாத்துறதுலயே இருக்கீங்க. ஆமா, நீ நம்பாதவையா? நீ சொன்னாலும் நம்ப மாட்டேன். நம்பாதவன் நீ குடிக்காரு. சார் ஒரு ரெக்வஸ்ட் சார். என்ன? என் பொண்டாட்டி வந்தானா என்ன அடின்னு அடிச்சு கொன்னே போடுவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா சார், ஒரு 5 நாள் வீட்டுக்காரன் வெளியில போயிட்டான், 5 நாள் கழிச்சு தான் வருவான். நீ அது வரைக்கும் இந்த பண்ணையத்தை பாராயான்னு நீ சொல்லி கொடு சார். எனக்கு வேலை இல்லையா? ஒரு உதவி சார். சொல்லிட்டு போறதுக்கு வந்து உங்க வீட்டுக்காரிக்கு நான் சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். நான் அடிப்பா சார். நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது. அவன் மோசமான பொம்பளை, நான் என்ன பண்ணிட்டோம்? இந்த புதி சின்ன வரட்டும் வெற்ற புத்திரன்னு என்கிட்ட தான் தப்பு வந்துருச்சு. நான் இல்லாததை பொல்லாதெல்லாம் சொல்லி அவ செடி கொத்த நோக்கிட்ட போய் இப்படி நடக்குது பஞ்சாயத்து தெரியாத இப்படி பண்ணிட்டான் சார். இதை மட்டும் சொல்லுங்க சார். நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கே தான் வந்து சொல்றேன். நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். வேலை இருக்கு நிறைய. சரி சார். இதை மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போயிருங்க சார். பண்ணி பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, நன்றி. சரி, நான் போயிட்டு சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட். நான் இப்படி போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வந்தேன். நீங்கள் ஃபோன் பண்ணியாவது என் பொண்டாட்டிக்கிட்ட வீட்டுக்காரன் கொஞ்சம் வெளியே போய்க்கிறாயா, அது வரைக்கும் உன் பண்ணையிட்ட பாரு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நான் போய் ஒரு 5 நாள் கழிச்சு வந்துடுறேன். சரி வட்டா சார். ஃபோன் பண்ணி கூட சொல்லிட்டு. ஃபோன் பண்ணி சொல்லு. சரி சார். ஓகே. சரி சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சார். எந்த இடத்துல அந்த வாழைப்பழத்தை திருப்பி ஒளிச்சு வச்சிருப்பான்? அந்த 2 பழம் நம்மளுக்கு தான் கிடைக்கணும், யாருக்கும் கிடைக்காது. இந்த பொதியில் ஒளிச்சு வச்சிருப்போனா? காணுமே. அந்த போய் பார்ப்போம். நான் சாப்பிடவே இல்லை. அப்ப யார் எடுத்திருப்பா? வாழைப்பழம் திருட்டேன், குரங்க தவிர மத்த எவன்டா இருப்பான் அந்த காட்டுல? ஸ்டாப் ஸ்டாப், எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஆர்மு அங்கிள்
அவங்க தான் எடுத்து போனாங்க. நாங்க சிப்ஸ் விளையாடும் போது கூட சிப்ஸ் அவங்க தான் எடுத்தாங்க. நாங்க சிப்ஸ் விளையாடிட்டு இருக்கும் போது என்னோட அக்கா கூட கூட நிறைய வாட்டி சிப்ஸ் விளையாண்டிட்டு இருப்பா. அப்பெல்லாம் சிப்ஸ் அவங்க தான் தீட்டிட்டு போவாங்க. என்ன சொல்ற பவன்? நீ சொல்வதெல்லாம் உண்மையா? உண்மையா? அப்பனா அந்த காட்டுல கதை எழுதுவானே அவனையா சொல்ற? அவன் நமக்கு தெரிஞ்சாலாச்சே. வா நாலு குட்டி குட்டி பணத்தை கொடுக்கணும். எங்க இருப்பான் இவ்வளவு பெரிய காட்டுல? வாழைப்பழத்தோல் மாதிரி இருக்குது. ஆமாடா, வாழைப்பழத்தோலை தான்டா. அந்த தோஸ்தி இங்கதான் ஆறுமுகம் இருக்கிறான். சரி, இந்த அரௌண்டிங்ல தேடலாம். அப்பதான் ஆறுமுக தம்பியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே, வா இப்பயே கண்டுபிடிப்போம். எங்க இருப்பான் இந்த ஆறுமுகம்? இங்கதான் எழுதியிருக்கான். அந்த ஆறுமுகம் எங்க இருப்பான்? இங்கதான் இன்னொன்னு எழுதிட்டு இருப்பான். பாத்தீங்களா? புத்தனத்தான் ஆலயம். ஆஹா ஆஹா, ஏய் ஆறுமுகம், நீ பயங்கரமான ஆள்ரா. சூப்பரான ஐடியா வந்துருச்சு. இந்த கான்செப்டை மட்டும் நீ எழுதுனீன்னா சூப்பர் ஹிட் ஆயிருண்டா. எழுது. இப்படி இப்போ அப்படியே மெதுவா கண்ணை திறந்து அப்படியே சூப்பரா எழுது பார்க்கலாம். என்னப்பா தம்பிங்களா, கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? முகத்தை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிக்கோங்க, பயங்கரமா பயமா இருக்குது. யாருப்பா நீங்க? ஏன் என்னை இப்படி டெரரா ரவுண்ட் பண்ணி உட்கார்ந்திருக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இந்த வாழைப்பழம் இருக்குது இல்ல? ஆமா. அந்த வாழைப்பழத்தை திங்கணும்னு ஆசை இருந்தா திருடி திங்க கூடாது. சுயமா காசு போட்டு வாங்கி திங்கணும். அப்படியா? ஆமா, யாரா இருந்தாலும் திருடிலாம் திங்க கூடாது, காசு போட்டு வாங்கி தான் திங்கணும். நல்ல கான்செப்ட் சொன்ன, நல்ல மெசேஜ் சொன்ன. ஓகே. நீதாயா திருடினது நானா? ஆமா. நானா திருடல. தம்பி 1000 ரூபாய் பணத்தை எடு. எதுக்குப்பா? நீ எப்ப வாழைப்பழத்தை திருடி சாப்பிடுறா? ஐயோ, நான் வாழைப்பழத்தை திருடவே இல்ல. நீ சாப்பிடு. யாரு? என்னது இது?
வாழைப்பழ தோலா? ஏப்பா எங்க காய் திறப்ப ஒரு சீப்பே வந்ததே தின்னுபிட்டு இப்ப ஒரு வாழைப்பழத்து தோல் எடுத்து காமிச்சது என்ன பண்றியா? இல்லப்பா, நான் எங்கேயோ கடந்திருக்குது, அதை தேடி எடுத்துட்டு வந்துட்டு நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் திருநன்றீங்க. பின்னாடி இருந்துச்சு. என் பின்னாடி இருந்ததா இந்த தோலா? ஆமா, நான் இங்கேயே வந்து எழுதிட்டு இருந்தேன்பா. நாளா சாப்பிடல தம்பி, வேற யாராவது எடுத்துட்டு போய் சாப்பிட்டு தோலை போட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா யார் சாப்பிடுவாங்க உன்னை தவிர? எடு பணத்தை எடு. ஐயோ, பேக் செக் பண்றோம். இருப்பா, பேக்லாம் தொடாது, அதுல முக்கியமான பொருள்லாம் இருக்குது. இப்ப என்ன உங்களுக்கு பணம் வேணுமா? என்னடா அது எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையா போச்சு. இப்படி ஒரு புதருக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், இங்கேயும் விட மாட்டேங்கிறீங்களே. ஏன்பா உன் வேலையா இது? சிப்ஸ் எடுக்கிறேன், சிப்ஸ் எடுத்து திருடி சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு நீ வந்து பண்ண வேலை இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்குதாட்டுக்குது. நீ தான் அந்த ஐடியா கொடுத்தியா? சரி பரவாயில்ல. இப்போ என்ன உங்களுக்கு பணம் வேணுமா? அப்புறமா தரேனே. இல்லப்பா, கம்மியா இருக்குது, அப்புறம் தரேன். அப்படியா? பசங்க விட மாட்டேங்கிறாங்களே. சிப்ஸ் தான் திருடினது எப்பவோ அப்படியே நான் திருடலப்பா. அதுக்கு தான் நான் காசு அப்பவே கொடுத்துட்டேன். திரும்ப எதுக்கு கொடுக்கணும்? டபுள் மடங்கு தரணுமா? விட மாட்டேங்கிறீங்களே. இந்தப்பா, இந்த வச்சுக்கோ. தோல் கண்டுபிடிச்ச உனக்கு பணம். எல்லாரும் சேர்ந்து வாழைப்பழமா? அது எதுக்காக இங்க மாட்டினீங்க வாழைப்பழத்தை? ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சுங்களா, அதனால யார் எடுத்து விட்டாங்க, கவர் மட்டும் வந்துச்சு. அப்படியா? அதுதான் வந்தீங்களா? யார் எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு தரமும் நான் தான் மாட்டுறேன். இவங்க கிட்ட சிப்ஸுக்காக மாட்டி 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 எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறேன்னு தெரியுமா? சேர்த்து வச்சிருந்தா ஒரு வீட்டையே கட்டியிருப்பேன் போல தெரியுது. சரி தம்பி, போங்க போங்க, இந்த பணத்தில் வாழைப்பழத்தை வாங்கி விளையாடுங்க, போங்க. மீதி பாக்கி எப்ப தர? மீதி பாக்கி வரையா? அதுலயே 100 ரூபாய் இருக்குதுப்பா, போதாதா? 1000 பரவாயில்ல தம்பிங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே என்னை மிரட்டி வாங்குறீங்க பணத்தை. 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணுமா? சரி, இப்போதைக்கு பேக்லயும் இல்லை, என் பாக்கெட்லயும் இல்லை. நான் ஏடிஎம்ல எடுத்து உங்க வீடு தேடி வந்து ஐயோ தம்பி, நான் பாவம்பா. தம்பி, நீ என்னை விட வயசுல கம்மியா இருக்கிற, இருந்தாலும் உன் காலில் கூட நான் உழுகுறேன். பேக்கை மட்டும் விட்டுட்டு போயிருங்க. என்ன கூட தூக்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பேக்கை விட்டுட்டு போயிடுங்க, ஏன்னா அதுல முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. இருப்பா 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 இருப்பா. ஐயோ தம்பி, கெஞ்சி கேட்குறேன்பா. உன் காலையும் வேணா நான் தொட்டுக்கிறேன், ஓகே? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் வாழைப்பழத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. நான் வந்து 2000 ரூபாய் தானே வேணும், நான் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்து உங்களை வீட்டிலேயே வந்து கொடுக்குறேன், ஓகே? நீ நம்புறியா? நான் எத்தனை தரம் உங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்குறேன். என்னப்பா தம்பி விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நான் பணத்துக்கு எங்கப்பா போறது? எப்பா உண்மையிலே இல்லப்பா, இதுக்குள்ள வெறும் பேப்பர் பண்டில் தான் இருக்கும், பணம் இருக்காதே. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? தம்பி, நீங்க 3 பேரும் வயசுல என்னை விட சின்னவங்களா இருந்தாலும் நான் தப்பு பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் என் பேக்கை நீங்கள் கேட்குறீங்க, இன்னும் என்னை வேற தூக்கிட்டு போய் வேலைக்கு வச்சுக்குவேன்னு வேற நீ சொல்கிற. இதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு கதை எழுத தெரியும், அவ்வளோதான். வேற ஒன்று, இந்த திருட்டு வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்கள் 3 பேர் காலையும் நான் விழுகிறேன். தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து வீட்டுக்கே வந்து சேரும், ஓகே? ஐயோ, நான் திருடவே இல்லைப்பா. அது என்னைக்காவது கண்டு சரி சரி. அப்பா, என்னப்பா ஒவ்வொரு தரமும் நம்ம இப்படியே மாட்டிக்கிறோமே. என்னடா அது? ஆறுமுகம்,
உன்னால் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கதையே எழுத முடியாது போல தெரியுதே. ஒன்று சிப்ஸுன்னு பிரச்சனை வருது, இன்னைக்கு என்னவோ புதுசாக வாழைப்பழ பிரச்சனை வந்திருக்குது. என்னையா அது? இந்த இடத்துலையே உட்காந்து எழுதலாமா இல்லை வேற இடத்துக்கு போயிடலாமா? வேற இடத்துக்கு போனாலும் வேலைக்காகாது. பேசாமல் நாம் இந்த இடத்த விட்டு இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடலாம், வேற வழியே இல்லை. நாட்டை விட்டு போக வேண்டாம், அடிச்சு துரத்திடுவாங்க. வேற ஏரியா வேணா மாத்திக்கலாம்.